அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு மேற்கொண்ட பயணம் குறித்து ஒரு முழுமையான தொகுப்பு இதோ. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டவும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பயணம் மேற்கொள்ளப்பட்டது சரியாக 2026 ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை. பேச்சுவார்த்தை நீடித்த நேரம் சுமார் 21 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் முன்னின்று நடத்தியது. இஸ்லாமாபாத்தில் உள்ள ஜெரீனா ஹோட்டலில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள்: முதலாவது, ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும். 2, ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும். 3, பிராந்தியத்தில் நிரந்தர போர் நிறுத்தம். 4 இதன்போது ஈரான் தரப்பில் முன்வைக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள்: முதலாவது, போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 2, முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும். 3, ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். 21 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு துரதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தையின் தோல்விக்கான காரணம், ஈரான் தனது அணு ஆயுத கொள்கையில் பின்வாங்க மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக ஜேடி வான்ஸ் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரான் எங்களது நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டது. ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியவில்லை என்பது வருத்தமான செய்தி என அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் அவரது குழுவினர் 2026 ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமாபாத்தில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டனர். 1979ஆம் ஆண்டிற்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் நேரடியாக சந்தித்து பேசிய முதல் நிகழ்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. The bad news is that we have not reached an agreement. And I think that's bad news for Iran much more than it's bad news for the United States of America. So we go back to the United States having not come to an agreement. We've made very clear what our red lines are, what things we're willing to accommodate them on, and what things we're not willing to accommodate them on. And we've made that as clear as we possibly could. And they have chosen not to accept our terms. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.